இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த டிவிடி உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பட்டயம் வைத்திருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவும் சேனையும் இந்த கோலியாத்தை கண்டு பயப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள். 11ஆம் வசனத்தையும் 24வது வசனத்தையும் நாம் வாசிப்போமானால், கோலியாத்தை பார்த்து படை நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த தாவீது தன்னிடத்திலே பட்டயம் இல்லாத போதிலும், யுத்தத்தின் ஆயுதங்கள் இல்லாத போதிலும் அவன் ஜெயம் எடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமானால், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். பட்டயம் என்பது கொடுமையின் கருவிகள் என்று வேதம் நமக்கு விளங்க காண்பிக்கிறது. அப்படியானால் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது என்பது தாவீதின் கையில் கொடுமையின் ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தது. ஒருவேளை எழுத்தின்படி இந்த யுத்தம் நடப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த யுத்தத்திலே தாவீது ஜெயம் எடுப்பதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த தாவீது கோலியாத்துக்கு நேராக ஓடி வரும்போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கேளுங்கள். 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை நம் முன்பாக வைக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் பட்டயம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். கொடுமையின் கருவிகளால் ஆளப்படுகிற ஒரு வாழ்க்கை செய்யக்கூடாது. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதைத்தான் வேதாகமத்திலிருந்து சில அன்புகள் மூலமாய் நாம் வாசிக்க போகிறோம். இந்த பட்டயம் என்பது கொடுமையின் கருவி என்பதை குறித்து ஏற்கனவே நாம் வாசித்து விட்டோம். சில காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். பட்டயம் இல்லாத வாழ்க்கை என்றால் என்ன? யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பேதுரு பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். பேதுரு பட்டயத்தை உருவி வேலைக்காரனுடைய காது வெட்டிவிட்டான். அப்படி என்றால் பட்டயம் வெட்டுகிற கருவி. பட்டயம் இல்லாத வாழ்க்கை என்றால் மற்றவர்களை வெட்டுகிற அனுபவம் இல்லாத வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற குடும்பத்திலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, மற்றவர்களை வார்த்தையினால் வெட்டுகிற அநேகரை பார்க்கிறோம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். சற்று யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கிற வார்த்தைகள், தேவனை காயப்படுத்துகிற வார்த்தைகள் உங்கள் வாயிலே வருகிறதா? அப்படியானால் உங்கள் வாயிலே பட்டயம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அந்த பட்டயம் வெட்டத்தான் செய்யும். ஏனென்றால் பட்டயத்துடைய தன்மை அதுதான். அப்போ பட்டயம் இல்லாத வாழ்க்கை என்றால் மற்றவர்களை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சாலமோன் இதை குறித்து நீதிமொழிகள் 12:18 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. காயப்படணும் அப்படியே பேசுறது, அவங்கள நோக பண்ண வைக்கணும் என்பதற்காகவே பேசுவது.
சற்று யோசித்து பாருங்கள். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லை என்று சொன்னால் அவன் வெட்டுகிற அனுபவம் இல்லாத ஒரு மனிதன். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். வார்த்தையினாலே மற்றவர்களை காயப்படுத்துகிற ஒரு சுபாவம் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாயின் வார்த்தையில் ஏற்படுகிற அந்த பிழை நிமித்தம் எத்தனை பேர் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் உங்களை பார்க்கும்போது தூரமாய் விலகி போகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் மாறினால் உங்களுக்கு அது நல்லது. இரண்டாவதாக யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டயம் நாம் பயன்படுத்தாமல் ஒரு வாரம் 2 வாரம் வைப்போமானால் திரும்ப எடுத்து நாம் பார்த்தால் அது துரு பிடிச்சிருக்கும். அப்போ பட்டயம் இல்லாத வாழ்க்கை என்றால் துரு இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் அதே தான் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த துரு என்பது என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அங்கே துரு பிடிக்கும், திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சமயங்களிலே மழை காலங்கள் முடிந்து நம்முடைய வீடுகளிலே எழுகிற மின் விளக்குகள் அப்படியே மின்னி கொண்டு இருக்கும், பிளிங் ஆகி கொண்டே இருக்கும். வயர்மேனை நம்ம அழைத்து போஸ்ட்டில் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க, அங்கே ஒயர் சுற்றி இருக்கிற இடத்துல துரு பிடிச்சிருக்குது. உடனே அவர் போஸ்ட்டில் ஏறி அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக மாட்டி விட்டுருவார், கிளீனாக எரியும். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துரு இருக்குமானால் அது இப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்கி கொண்டு தான் இருக்கும். தேவையில்லாத சில பிரச்சனைகள் உண்டாக்கி கொண்டே இருக்கும். அப்படியே சமாளித்து கொண்டு போகலாம் என்பது சரியல்ல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள், மற்ற மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட வேதனையான அனுபவங்கள் இன்னும் உங்களுக்குள்ளே ஒரு துருபிடித்த நிலைமையில் அது இருக்குமானால் இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது பட்டயமில்லாத ஒரு வாழ்க்கை செய்கிறான் என்றால் துருபிடிக்காத ஒரு வாழ்க்கை. அந்த துரு இருக்குமானால் அது நிமித்தம் உண்டாகிற வேதனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பிரசங்கி புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லானால் தேவனுடைய வார்த்தை அங்கே என்ன சொல்லுகிறது கவனிங்கள். பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. பட்டயத்தை பாருங்கள், அப்படி டம்பராக நிற்கும், அது விளையாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி டெம்பராக நிற்கக்கூடாது. நான் பிடிச்சதையே சாதிப்பேன், நான் சொன்னது தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொன்னது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்லவே கூடாது. அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இணங்கி போகிற தன்மை வேணும், இசைந்து போகிற தன்மை வேணும். அப்பொழுதுதான் குடும்பம் கட்டப்படும், ஊழியங்கள் கட்டப்படும். நீங்கள் நினைத்திருக்கிற நல்ல காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். பட்டயம் டெம்பர் அப்படி டைட்டாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பட்டயம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஃப்ளெக்சிபிளான ஒரு வாழ்க்கை, வளைந்து கொடுக்கிற, இசைந்து கொடுக்கிற, ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு அனுபவம் தான் பட்டயம் இல்லாத வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய கருத்து, நீங்கள் நினைக்கிற காரியத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இன்னொருவருக்கும் அவருடைய கருத்து ஒன்று இருக்குமே, அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? நான் நினைச்சதையே சாதிப்பேன், நான் சொன்னதே செய்ய நினைப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் இன்னும் நீங்கள் உங்களை டெம்பராக வச்சிருக்கீங்க. உங்களிடத்தில் பட்டயத்தின் வாழ்க்கை தான் இருக்குது. சற்று நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் அதே தான் இந்த நாளிலே நம்மத்திலே சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது. இடம் சுருக்கமாக இருக்கிறது, மந்தை பெருகி கொண்டு போகிறது. ஆகினாலே ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆபிரகாம் என்ன அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். லோத்து, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ இந்த பகுதியில் போகிறாயா, நான் இங்கே போகிறேன். நீ இந்த பகுதியில் போகிறாயா, நான் இங்கே போகிறேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
இதுதான் இணங்கி போகிற, இசைந்து போகிற ஒரு பட்டமில்லாத வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று யோசித்து பாருங்கள். ஒருவன் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாதபடி, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை என்று குடும்பத்தில் கணவனை பார்த்து மனைவியும், மனைவியை பார்த்து கணவனும், பிள்ளைகளை பார்த்து பெற்றோரும், பெற்றோரை பார்த்து பிள்ளைகளும் சொல்லுகிற வார்த்தையை பல இடங்களிலே நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். அவங்கவங்க பிடிச்சதில் அப்படியே டெம்பராக நிற்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறுங்க, கொஞ்சம் இணங்குகிற தன்மைக்கு வாருங்க. பட்டையும் போல நிற்காதீங்க, அது விட்ட தான் செய்யும், அது காயப்படுத்த தான் செய்யும். கொஞ்சம் நீங்கள் இணங்கி வந்துடலான்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமே. உங்களுக்காகவே கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லானால், அந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவம், 2 பெண்கள் ஒரு பிள்ளை கொண்டு வந்து சாலமோன் ராஜாவிடத்தில் 2 பேரும் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ராஜா ஒரு வார்த்தை சொன்னார், மந்திரி கூப்பிட்டு ஒரு பட்டயத்தை கொண்டு வா, பிள்ளையை 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதை கையில் கொடு. உடனே அந்த வசனத்தை நல்லா கவனிங்கள். உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால், ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும். தன் பிள்ளையை இன்னொருவருக்கு கொடுக்கும்படி சொல்லுகிறாளே, தன் பிள்ளை மேல ஆசை இல்லையா? இல்லை. ராஜாவுடைய தீர்ப்பு, இப்போ பிள்ளை செத்து போகும். பிள்ளை சாகாம இருக்கணும், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மகிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல, பிள்ளை அவகிட்டையாவது உயிரோடு இருக்கட்டும். விட்டு கொடுக்குற ஒரு தன்மை, ஃப்ளெக்சிபிளான ஒரு வாழ்க்கை, அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இன்னும் பிடிவாதமாக டெம்பரா நின்னான்னு சொன்னா இப்போ பிள்ளை செத்து போகும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் நஷ்டமடையாமல் இருக்க வேண்டுமானால், உங்கள் ஆவிக்குரிய பலன் குறையாமல் இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் இறங்கி வாங்க, கொஞ்சம் இணங்கி வாங்க. கர்த்தர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக லேவியராகமம் 26-25 வாசிக்கிறோம், பழி வாங்கும் பட்டயம். பட்டயம் என்றால் அது பழி வாங்கும். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பழி வாங்குற சுபாவம் வேண்டாம். இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு, என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு வராதா, எனக்கு ஒரு சமயம் வராதா? இந்த வாழ்க்கை வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்குமானால் இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பழிவாங்குற சுபாவத்தினால தான் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். பழிவாங்குகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டாம். காரணம் வேதம் சொல்கிறது, ரோமர் 12:19 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் பேசி கொண்டிருக்கும் போது நீ ஏன் பழிவாங்க துடித்து கொண்டு இருக்கிறாய்? இன்றைக்கு மாற்று, உன் இருதயத்தை மாற்றிக்கொள், உங்களுடைய சிந்தனை இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த பழிவாங்குற சிந்தை இருக்கிறதுனால தான் ஆசீர்வாத குறைவு உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பழிவாங்குற நிலையை விட்டுவிட வேண்டும். அதே தான் கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீமை செய்ய யார் வந்தாலும் கர்த்தர் அதை நன்மை மாற்றுவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்கிறது. பட்டயம் இல்லாதிருந்தது என்று சொன்னால் பட்டயம் வெட்டுகிற கருவி வேண்டாம், வெட்டுகிற ஒரு அனுபவம் வேண்டாம். 2வது துருடித்த ஒரு வாழ்க்கை வேண்டாம். 3வதாக பிடிவாதமாக நிற்கிற சுபாவம் வேண்டாம். கடைசியா பழிவாங்குகிற தன்மை வேண்டாம். ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களுக்காய் ஜெயம் கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல விளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பட்டயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தையின் மூலமாய் தங்களை உணர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணித்து இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு பட்டயம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜான் எம் ஜெயராஜ் 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.